நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் ஆண்டவன் கட்டளை 1964ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். PS வீரப்பா அவர்கள் தன் சொந்த தயாரிப்பு நிறுவனமான PSV பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்தை K. சங்கர் இயக்கியிருந்தார். KP கொட்டாரக்கராவின் மூலக்கதைக்கு ஜாவர் சீதாராமன் திரைக்கதை வசனம் இரண்டுமே எழுதியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், தேவிகா ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. JP சந்திரபாபு, K. பாலாஜி, SA அசோகன், AVM ராஜன், புஷ்பலதா ஆகியோர் துணை வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் ஜாவர் சீதாராமன், சித்தூர் வி. நாகையா, MS சுந்தரிபாய், சீதா லக்ஷ்மி, கரிகோல் ராஜு, K. நடராஜன் போன்ற பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. படத்தை தயாரித்த PS வீரப்பா வழக்கறிஞர் கேரக்டரில் சிறப்பு தோற்றம் ஏற்று நடிச்சிருந்தார். இந்த திரைப்படம் 1964 ஜூன் 12ஆம் தேதி அன்று வெளியானது. இந்த திரைப்படம் 1930ஆம் ஆண்டு வெளியான ஜெர்மன் திரைப்படமான தி ப்ளூ ஏஞ்சலை அடிப்படையாக கொண்டது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசை வரலாற்றில் இந்த படம் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றதாகும். தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் 100 இடங்களை பிடிக்கும் பாடல்களை பட்டியலிட்டால் முதல் 10லிருந்து 20க்குள்ள வரக்கூடிய பாடலாக அமைதியான நதியினிலே பாடல் இருக்கும். கவியரசர் கண்ணதாசன், வசனகர்த்தா ஜாவர் சீதாராமன், இயக்குனர் சங்கர், ஒளிப்பதிவாளர் தம்புவுடன் நடித்த கலைஞர்கள் அப்படின்னு அனைவரின் மிகச் சிறப்பான பங்களிப்புல காலத்தால் அழியாத காவியம் ஆண்டவன் கட்டளை திரைப்படம். குட் மார்னிங் மாணிக்கம். இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு காலேஜ் வாசல்ல நம்ம மாணவர்கள் யாராரு நின்னுகிட்டு இருந்தாங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். தினம் யாராரு நிப்பாங்கிறது அவ தெரியுமா? சிட்டி பாபும் அவர் கூட்டாளிகளும் தான் சார் நின்னுகிட்டு இருப்பாங்க. ஓ, அவங்களை எல்லாம் நான் வர சொன்னேன்னு சொல்லு. எஸ் சார். %30, 40%. ப்ரொஃபசர் கூட நம்ம மாதிரி தான் போட்டுருக்கா. நம்ம என்னடான்னாக்கா காலேஜ் வாசல்ல வந்து உயிருள்ள ஓவியத்துக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்னடான்னா உயிர் இல்லாத சித்திரத்துக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்க. சும்மா இல்லடா, இரு என்னன்னு பாப்போம். 10%. சார் கொஞ்சம் ஏத்தலாம் சார், இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லையே. அது எப்படி இருக்கு அந்த போஸ் பத்தில? நோ நோ, 10க்கு மேல கொடுக்கவே முடியாது. என்ன சார், அழக கொஞ்சம் கூட ரசிக்க தெரியல சார். இதுக்கு போய் 10% கொடுத்தா நானா இருந்தா 60% கொடுப்பேன் சார். 60? நோ. வாட் நோ நோ? நானா இருந்தா 70% கொடுப்பேன் சார். 70 கொடுப்பீங்களா? வெரி குட். காலையில காலேஜுக்கு முன்னால நின்னு மாணவிகளுக்கெல்லாம் மார்க் போட்டது நீதானே? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஒத்துக்க சார். இந்த அழகை எப்படி சார் ரசிக்காம இருக்கிறது? காலேஜுக்கு படிக்க வர்றியா, அழக ரசிக்க வர்றியா? படிச்சு பட்டம் பெற்று நாட்டுக்கு வீட்டுக்கு பெருமை தேட வேண்டிய பருவத்துல இப்படி கேவலமா நடந்துக்கிறது உனக்கே வெக்கமா இல்ல? நான் ஒண்ணுமே செய்யல சார். அவங்கள தொடக்கூட இல்ல சார். தூரத்துல இருந்தே நான் மார்க் போட்டுறேன் சார். ரிமெம்பர் திஸ். இனிமே உன்னை பத்தி அது மாதிரி கேள்விப்பட்டேன், பிரின்சிபல் கிட்ட சொல்லி இமிடியேட்டா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். ராமு, வாய்க்கு. நீ கூட உன் கூட சேர்ந்துட்ட. நீயாவது மாணவர்களுக்கு ஒரு உதாரணமா இருப்பேன்னு நினைச்சு நான் எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் சந்தோஷத்தை கெடுத்துட்டியப்பா. ராமு, உன்னை நான் முதல்ல சந்திக்கிறப்ப நீ எந்த நிலைமையில இருந்தேங்கிறத மறந்துட்டியா? பேராசிரியர் கிருஷ்ணனான நடிகர் திலகத்தை கவர்ந்து மயக்க மாணவி தேவிகா நடத்தும் காதல் விளையாட்டுகள் இன்று நாம் பார்க்கும் போதும் காட்சிகள் இளமையாக இருப்பது படத்தின் பலம் அப்படின்னே சொல்லலாம். பேராசிரியர் கிருஷ்ணன் ஒரு முன்மாதிரியான, நேர்மையான, கண்டிப்பான ஆசிரியர். அவர் சுவாமி விவேகானந்தரின் தீவிர பற்றாளர். எல்லாவற்றிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கருதுபவர். வாழ்வில் திருமணம் ஒரு தடை அப்படின்னும் கருதுபவர். அவரது ஒரே நோக்கம் தன் தாயை கவனித்துக் கொள்வதும் தன் சகோதரி மகள் கோமதியை நல்ல இடத்துல திருமணம் செய்து வைப்பதும் ஆகும்.
அவர் அனாதையான ராமுவை ஒரு சகோதரனின் இடத்திலிருந்து அவர் கல்வி கற்க உதவுகிறார். கோமதியும் ராமுவும் காதலிக்கின்றனர். மாணவியான ராதா கிருஷ்ணனை விரட்டி விரட்டி காதலிக்கிறாள். முதல்ல அவளின் காதலை ஏற்காத கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அவள் காதலை ஏற்கிறார். ஒருமுறை கிருஷ்ணனும் ராதாவும் படகில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு ராதா தண்ணீர்ல விழுந்து காணாமல் போறாங்க. அதற்கான பழி கிருஷ்ணன் மீது விழுந்து கைது செய்யப்படுறாரு. மகன் கைதான செய்தி அறிந்து அவருடைய தாயார் இறக்குறாங்க. மேலும் அவர் நீண்ட காலம் அவதூறும் விசாரணையும் சந்திக்கிறார். ராதாவின் உடல் கண்டுபிடிக்கப்படாததால கிருஷ்ணன் குற்றமற்றவர் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறார். ஆனால் அவரை முன்பு மதித்த சமூகம் இப்போது ஒதுக்கி வைக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாரு. ஆனால் அவரால் ஒரு முறை காப்பாற்றப்பட்ட ஒரு நாய் அவரின் தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றுகிறது. இதற்கிடையில் பழைய நினைவுகளை இழந்த ராதாவை கிருஷ்ணன் பார்க்கிறாரு. இறுதியில் இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா அப்படின்றதே கதையாகும். இங்க பாரு, இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்ககிட்ட வருவேன். அப்போ லைட் அணையும், நான் உன்னை கட்டி பிடிப்பேன், வசனம் பேசுவேன். அப்போ நீ ஆமா கண்ணே அப்படின்னு சொல்லணும். என்ன ஐயா என்ன வெக்கப்படுற? இது நாடகண்டியம்மா, நாடகம். ரெடி 1 2. இருளை கண்டு தயங்குகிறீர்களா? உள்ளங்கள் ஒன்றுபட்ட பின் ஒளி இருந்தால் என்ன போனால் என்ன? ஏண்டி பேசாம இருக்க மக்கு? டைலாக் பேச. என்ன ஹாட்டிகளா மாதிரி முடிக்கிறீங்க? நீங்களா பெண்களா? வெக்கமில்லை? ஆனிவர்சரி நாடகத்துக்காக ஒத்தியை பார்த்துட்டு இருந்தோம் சார். ஆமா சார். பெண்கள் ஹாஸ்டல்ல இப்படி கூத்தடிச்சா மாணவர்கள் ஏன் கலாட்டம் பண்ண மாட்டாங்க? பெண்கள் பெண்களா இருக்கணும், அப்பதான் மரியாதை கிடைக்கும். Behave yourself properly. மன்னிச்சுங்க சார். மன்னிப்பா? It can't be excused. ஏண்டி ராதா, அவர் பூரா வசனம் பேசி முடியற வரைக்கும் ஆம்பளைன்னு தெரியலையா உனக்கு? தெரியாம இருந்திருக்குமாடி, தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசாம இருந்திருக்கா. போயும் போயும் உணர்ச்சியே இல்லாத இந்த பிரம்மச்சாரி ப்ரொஃபஸரா வந்து மாட்டிக்கணும். ராதா, ரொம்ப ஊர்வசியே வந்தாலும் அவர்கிட்ட ஒண்ணும் நடக்காது. எறும்பு ஊற கல்லும் தேய். ஒரு பெண்ணு நினைச்சா முடியாததும் உண்டா? பாத்துடுறேன். தேவிகா அவர்களுடைய நடிப்பு நன்றாகவே அமைஞ்சிருக்கும். படகு விபத்துக்கு அப்புறம் புத்தி மாறாட்டத்துடன் நடிக்கும் தேவிகா அவர்களுடைய நடிப்பு ஏற்கனவே நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற படத்துல வந்ததுதான் அப்படின்றத மறக்க முடியாது. படகு விபத்து நிகழ்ந்த சமயத்தில் சிவாஜி அவர்கள் மரத்தில் ஏறி நிற்கிறார். தேவிகா அவர்கள் உதவிக்காக கதற அதுக்கப்புறம் நீரில் குதித்து காப்பாற்றுவார். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை அடைந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணன் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கும்போது தன் காதலி ராதாவை சந்திப்பது, சுரங்க பாதையில் கம்பி மார்க்கமாக செல்லும் தொங்கும் கூண்டில் சிவாஜி அவர்களும் தேவிகா அவர்களும் தர்க்கம் செய்வது சுவாரஸ்யமான காட்சி. என்னால் உனக்கு எப்படி வாழ்வளிக்க முடியும்? நான் மானமடைந்தவன், பதவி இழந்தவன், தாயை கொண்டவன். என் உள்ளத்திலே எந்த விதமான உணர்ச்சிகளுக்கு விடவில்லை. நான் ஒரு பட்ட மரம் ராதா, நான் ஒரு பட்ட மரம். நீங்கள் பட்டமரமானது என்னுடைய காரணத்தான். அந்த பட்டமரம் துளிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். அதற்காக நான் சாகவும் தயார். எனக்கு வாழ்வு கொடுக்க மறுத்த நீங்கள் என்னுடைய கடைசி லட்சியத்தையாவது நிறைவேற்ற விடுங்கள். அது உன் லட்சியமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவனின் கட்டளை அதுவல்ல. நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவனின் கட்டளையாக இருந்திருந்தால் அன்று நீ ஏரியிலே மூழ்கி இருக்க மாட்டாய், நான் குற்றவாளி குண்டிலே நின்றிருக்க மாட்டேன், என் தாயும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாள். நான் உங்களை பிரிந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவன் கட்டளையாக இருந்தார். நான் இழந்திருந்த ஞாபகத்தை எனக்கு திருப்பி கொடுத்திருக்க மாட்டார். ராதா, சங்கரின் குழந்தைக்கு ஒரு நிழல் தேவை. வீண் பிடிவாதம் செய்யாதே. உள்ளமும் உடலும் உங்களை விரும்பும் போது பேருக்காக மட்டும் நான் எப்படி சங்கரின் மனைவியாக வாழ முடியும்? ஆதரவளித்த ஒரு உத்தமருடன் கபட வாழ்க்கை நடத்துவதுதான் கற்ப வழியா? நீங்களே சொல்லுங்கள். வாழும் பயணத்தில் தான் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்கள்.
சாவு பயணத்திலேயாவது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். மிஸ்டர் கிருஷ்ணன், உண்மை காதலின் முடிவு மரணம் தான் என்பது உங்கள் விஷயத்திலாவது பொய்யாகட்டும். நான் வீட்டுக்கு போன பிறகுதான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது. எனக்காக, என் குழந்தைக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். வருங்கால மாணவ சமூகத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். ஆமாம், நீங்கள் வாழத்தான் வேண்டும். பாருங்கள், பாருங்கள். பேராசிரியர் கிருஷ்ணன் கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் ரயில்வே கேட் காட்சி உண்மை சம்பவத்தை வைத்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்வாங்க. தன் வீட்டிலிருந்து கிளம்பும் நடிகர் திலகம் கோடம்பாக்கம் ரயில்வே கிராசிங் தற்போதைய மேம்பாலம் கேட் அருகே வரும்போது கேட் கீப்பர் தன் கடிகாரத்துல மணியை பார்ப்பாராம். ஒவ்வொரு நாளும் முள் சரியாக அதே இடத்துல இருக்குமாம், அதே நேரத்தை காட்டுமாம். ஒரு தடவை இதை நடிகர் திலகத்திடமே சொன்னாராம். உடனிருந்த இயக்குனர் சங்கர் இதையே அறிமுக காட்சியாக வச்சிருக்கிறாரு. அரே பெருமாள், என்னையா தூங்குற? என்னங்க முதலாளி, கிருஷ்ணன்ஜி நம்ம கடப்பக்கம் போனா மணி 9:30, கடியாரத்துல 9:15 ஆகுது. திருப்பி வாங்கியா 9:00க்கு. ஆமாங்க, அவரு எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப கரெக்டுங்க. அவரு எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே. கிராமத்துல அவங்க பக்கத்து வீடு தானுங்க எங்க வீடு. அவங்க அம்மா என்னையும் ஒரு புள்ள மாதிரியே தான் நடத்துவாங்க. அவரு அவங்க அம்மாவை பார்க்க வர்றது கூட மாசத்துல ஒரு நாள் தான் வருவாரு, மறுநாள் டான்னு போயிடுவாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குல்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, sir. Good morning. குட் மார்னிங் சார். Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Sir, Nonsense. நான் தான் மார்க் போடணும், அவங்க எப்படி மார்க் போடலாம்? பரீட்சைக்கு போட மார்க் இல்ல சார். பரீட்சைக்கு தான் மார்க் போடுவாங்க, வேற எதுக்காக? இல்ல சார், நாங்க வர்றப்ப போறப்போ எங்க அழகுக்கு மார்க் போட்டு கிண்டல் பண்றாங்க சார். கவனிக்கப்படும். ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முயன்று ஒரு ஆண்மகன் கடைசியில ஒரு பெண்ணிடம் தோல்வியடைவதை அழகாக எடுத்து சொன்ன திரைப்படம் தான் ஆண்டவன் கட்டளை. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முயன்ற புரொஃபசர் கிருஷ்ணனாக நடித்த நடிகர் திலகம் அவர்கள் திறமையான நடிப்பினால் அந்த கதாபாத்திரத்தையே புதுமையாக்கி விட்டார். குறிப்பிட்ட மணிக்கு புறப்பட்டு ஒரே மாதிரி நடையில் கல்லூரிக்கு போவதும் பாடம் நடத்துவதும் அப்படின்னு படம் முழுவதும் பிரகாசமாய் இருப்பாரு நடிகர் திலகம். திரைக்கதையில் சிவாஜி அவர்களுக்கு தானே அதிக சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முருகன் சந்நிதியில் ஆண்டி கோலத்தில் பசிக்களைப்போடு புஷ்பலதாவை சந்திக்கும் சிவாஜி அவர்களுடைய நடிப்பு கண் கலங்க வைக்கிறது. முருகா, மாமா மாமா, கோமதி, நான் தான் மாமா. கோமதி, உங்களை விடுதலை செய்துட்டாங்களா மாமா? ஏன் மாமா இப்படி இருக்கிறீங்க? என்ன விடுதலை செஞ்சிட்டாங்கம்மா, தூக்கு போடாம என்ன விடுதலை செஞ்சிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கு. அப்படியே ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன். ஏம்மா, இதெல்லாம் என்ன? நீ எங்கேயாவது வேலை செய்யறியா? ஆமா மாமா, பெருமாள் அவர் மனைவி என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு தான் தடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் இன்னொருத்தர் வீட்டுல உழைக்காம சாப்பிட பிடிக்கல. பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறேன். உங்க அம்மாவோட படத்தை லட்ச லட்சமா செலவு பண்ணி நான் படிச்ச பட்டம் வாங்குறேன். அந்த உத்தமியோட மக வேலை செஞ்சு வயிறு வளர்க்கிறேன். கோமதி, உன்னை பார்த்தோன்னே என் உயிர் மேல எனக்கே ஆசை வந்துருச்சுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நான் உயிர் வாழ்றதா தீர்மானம் பண்ணிட்டேம்மா. மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். போலாமா? அம்மா, நான் எடுத்துட்டு வர்றேன் மாமா. வேண்டாம்மா, நான் தூக்கிட்டு வரேன். வாம்மா, நான் தூக்கிட்டு வரேன். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அமைதியான நதியினிலே இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு.
இரவு நேரத்தில் அமைதியில் அலை போல மனதை தாளாட்டும் இனிமையான இசையில் அருமையான குரல்ல அற்புதமான பாடல்தான் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம். காதலன் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் தனது காதலிக்கு ஆறுதல் கூறுவது போல் அமைந்த பாடல். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஹோய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். தென்னை இளம் கீற்றினிலே தென்னை இளம் கீற்றினிலே தாராட்டும் தென்றலது. தென்னை இளம் கீற்றினிலே தாராட்டும் தென்றலது. தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது. ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். நாணலிலே காலெடுத்து நடந்து வளர்ந்த பெண்மையிது. நாணலிலே காலெடுத்து நடந்து வளர்ந்த பெண்மையிது. நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மையிது.
ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.